ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி ஒரு புது பார்சல் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வாங்க பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ அது பேக்கேஜ் அண்ட் இது அதோடைய பில். ஸோ இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெக்கார்டர் மைக், ஒயர்லெஸ் மைக், Grenaro அப்படின்ற ஒரு பிராண்ட் இது. ஸோ இது கொஞ்சம் ஒயர்லெஸ் மைக்லேயே இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்றதுனால இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ வாங்க இது உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அமேசானில் ரிவ்யூஸ் பார்த்ததுக்கு ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கவரை பிரிச்சுருவோம். இதில் வந்து MA01Sன்ற மாடல் யூனிவர்சல் வெர்ஷனு, நம்ம எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து தனியாக வந்து iOS வெர்ஷன்னு தனியாக ஒன்று வருது. ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் நம்மளுடைய இந்த ரெக்கார்டர் இதை வச்சுருவோம் வரும். அடுத்ததான் இந்த பாக்ஸ், இதில் ஆப்வியஸாக சார்ஜர் கேபிள் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மாடல்ன்றதுனால இதிலே வந்து ஐஃபோன் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிளும், அடுத்தது டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா 2 டைப் சி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டைப் சி டு ஹெட்ஃபோன் ஜாக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுக்கு 2 கொடுத்துருக்காங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இது வந்து டைப் சி டு தண்டர்போல்ட் கேபிள் இது. அண்ட் இது வந்து கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா USB டு டைப் சி இல்லைனா டைப் சி டு டைப் சி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜர் கேபிள் அண்ட் உள்ள இன்னொரு மேனுவல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உள்ள மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபோனில் சார்ஜ் இல்லை, நம்ம மைக் ரெக்கார்டரை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மைக் ரெக்கார்டரில் ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி கூட சார்ஜ் போட்டுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டச்சு. இது ஒரு நல்ல ஒரு மேஜர் ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 2 ரெக்கார்டர் இருக்க மாடலு. ஸோ இதெல்லாம் தான் யூசர் மேனுவல்ஸ். இதெல்லாம் அப்படி உரம் போட்டுருவோம். ஸோ ஓகே, நம்ம முதல்ல இப்போது இந்த கேம்கார்டருக்கு வருவோம். ஸோ இதுதான் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரிசீவர். ஸோ இந்த ரிசீவர் அதிலே வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மைக். ஸோ இதிலே வந்து சார்ஜிங் டாக்கும் இதிலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, 2 சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய கண்டென்ட். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. கீழே வந்து டைப் சி சார்ஜர் ப்ளஸ் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து RX அண்டு TX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. TX வந்து நம்மளுடைய மைக் அண்டு RX வந்து ரிசீவர். ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இதெல்லாம் தான் பாக்ஸ் கண்டென்ட். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இதனுடைய ஃபுல் ரிவ்யூ அண்ட் இது எப்படி இருக்குன்றதை நம்ம வர பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய பில் குவாலிட்டியை பார்க்கலாம். இதோடைய கேஸ், இதோடைய ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், ஸோ மூணுத்தோடைய பில் குவாலிட்டியுமே பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த பிளாஸ்டிக் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சூப்பராக இல்லைனாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மைக்கு கிட்ட வருவோம். ஒன்ஸ் நீங்கள் மைக்கை வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனில், இந்த மைக்கில் கொடுத்துருக்க பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைக் ஆன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது ரிசீவர் கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா கிரீன் அண்ட் ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ரிசீவரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மைக் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணிக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இது கான்ஸ்டன்டான கிரீன் கலரில் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக பிளக் அண்ட் ப்ளே பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபோனில் வந்து டைப் சிக்கான சப்போர்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்க அடாப்டர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர் இல்லை பிசி இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து 3.5 mm ஜாக் டு டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஐஃபோன் யூசர் அப்படின்னா உங்களுக்கு லைட்னிங் போல்ட் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிவைஸ் கூட வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஓகே, இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆர் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதோடைய மைக்குக்கு வருவோம். ஸோ இதில் வந்து ஏன் டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுதான் ஒயர்லெஸ் ஆச்சு, ஏன் டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம். இதோடைய முக்கியமான யூஸ் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க பட் என்ன மாதிரி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைப் சி ஹெட்ஃபோனையோ இல்லை ஒரு 3.5 mm ஜாக் ஹெட்ஃபோனை வந்து டைப் சி அடாப்டர் யூஸ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறத நீங்களே கேட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய ரேஞ்ச். ஸோ இதோடைய ரேஞ்ச் வந்து 20 meters வரைக்கும் நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 hour சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மைக்கும், அதாவது 2 மைக்குமே இண்டிவிஜுவலாக 8 hours ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி கேஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 hours வந்து பேட்டரி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இது வந்து 60 hours நிற்கலனாலும் கண்டிப்பாக 45 hours இது நிற்கும்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து மேஜர் ப்ளஸ். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டு நீங்கள் 2 weeks கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதோடைய நெகட்டிவ்ஸ். ஸோ இதோடைய மேஜர் நெகட்டிவாக நான் பார்க்கறது வந்து முக்கியமாக இதோடைய கேஸ் குவாலிட்டி. ஆக்சுவலாக மைக்கு ரிசீவர் எல்லாமே கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல பிளாஸ்டிக் பில்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குழந்தைங்க விளாட்ற சொப்பு ஜாமா மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது இதோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி. ஈவன் டாய்ஸ் கூட இப்போல்லாம் நல்ல குவாலிட்டியில் வருது. பட் இதோடைய கேஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அண்ட் இது மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டி வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ப்ரீமியமெல்லாம் இல்லை, ஃபீலும் இல்லை, பார்க்கும்போதும் இல்லை. ஆக்சுவலாக அதை நம்ம எடுத்து இப்போ கையிலலாம் எடுத்து பார்க்குறோன்னா அதோடைய கேஸ் வந்து ஒரு ப்ரீமியமாலாம் நமக்கு வந்து ஃப்ரீல் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ சொல்ல போகிற நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் நீங்கள் வந்து மேஜராக யோசிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாய்ஸுக்கு மேலே ஹையாக போகும்போது லைட்டாக இறைச்சலும் ஏதோ வந்து ஒரு கூண்டுக்குள்ள இருந்து ஒரு அடைஞ்ச இடத்துல வந்து இருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதனால தான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து இதில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நான் கடையை விட்டு கிளம்புறேன். அடுத்ததாக ஒரு நல்ல ப்ராடக்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, இதில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்குது, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், எதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் ஒரு யூடியூபர் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவருக்கு இந்த மைக்கை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.